ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கிளாஸ் 10 செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5, மைனஸ் ரூட் ஆஃப் 25க்கு ஆன்சர் -5, ரூட் ஆஃப் 25 ஆன்சர் 5, ரூட் ஆஃப் 25க்கு ப்ளஸ் ஆர் -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாமே ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் ஒன்று ராங், அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணும்போது 5 வரலாம், -5 வரலாம். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மைனஸ் ஆஃப் ரூட் 25க்கு ஆன்சர் -5 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ரூட் 5க்கு 25க்கு கண்டுபிடிச்சோம்னா -5 வரும். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் இருக்கிறதுனால ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், ரூட் 25 உடைய ஆன்சர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ராங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ராங்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே ரூட் 25 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 5 × 5 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதை நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 5 தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இது கரெக்ட். சேம் இங்கே 5க்கு பதிலாக நம்மளுக்கு ரூட் ஆஃப் 25 நம்ம இப்படியும் பிரித்து எழுதலாம். -5 × -5 அப்படின்னும் பிரித்து எழுதலாம். அப்போ நம்மளுக்கு ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதோடைய ஆன்சர் நம்ம கட் பண்ணோம்னா -5 அப்படின்னு கிடைக்கும். அதனால் ஒரு ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 5 பாசிட்டிவ் எடுத்தாலும் 5 தான் வரும், ஆனால் நெகட்டிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு -5 வரும். ஸோ திஸ் இஸ் தி ராங் ஆன்சர். அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் -5ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். அப்போ இப்போ இதோடைய ஆன்சர் எது ராங் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி இஸ் தி ராங் ஆன்சர். தட்ஸ் ஆல்.